தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 2 வாரங்கள் என்னால் இந்த சபையில் ஐக்கியப்பட முடியவில்லை. என்னால் உங்களுக்கு தெரிந்த வண்ணமாக ஜோஷுவா நாங்கள் அங்கே உடப்போடுவது இந்த கிறிஸ்டவனுடைய சபை மாமலை அசம்பிளி அப்படிங்கிற அங்கே உதரன் சபையில் அங்கே போய் நாங்கள் அங்கே ஆராதனையில் பங்கு கொண்டோம். அது பிற்பாட போன வாரம் பிகே புதூர் சபையில் நாங்கள் போனோம். அதனால் 2 வாரமாக இங்கே கடந்து வர முடியவில்லை. உங்களையும் பார்க்காததுனால ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நம்ம பார்த்ததில் சந்தோஷம், எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். 2 வாரத்துக்கு பிற்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நம்ம சபையில் சாட்சியம். மற்ற சபைகள்லாம் ஆராதனை உண்டு, ஜெபம் உண்டு, தேவ வார்த்தை உண்டு. ஆனால் சாட்சியம் வந்துட்டு அவங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் சில இடங்கள்ல. ஆனால் நம்ம சபையில் சாட்சியம் ரொம்ப நல்ல சாட்சியம். எல்லா வாரம் எப்படியும் 2-3 பேர் சாட்சியம் சொல்லிடுறோம். அப்போ ரொம்ப சந்தோஷம். அது கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷம். சாட்சியங்கிறது ஒரு சபைக்கு சாட்சியங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த சாட்சியம் இருக்கிற சபை தான் ரொம்ப ஆசீர்வாதம் உள்ள சபை. நான் மலையாளத்தில் கூட சொல்லிடுறேன். ஆனால் கொஞ்சம் பேருக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போல தோணுது. முகத்தை பார்த்தாவே தெரியும் புரியல. நான் மலையாளத்திலையும் கூட சொல்லிடுறேன். ചില സഭകളിൽ സാക്ഷ്യത്തിന് കുറെ പ്രാധാന്യം കൊടുക്കുന്നില്ല. ഇവിടുത്തെ ഈ സഭയിൽ വളരെ സാക്ഷ്യത്തിന് വേണ്ടി സമയം നമ്മൾ മാറ്റി സഭയിൽ അനേകർ എഴുന്നേറ്റ് സാക്ഷ്യം പറയുന്നു. അത് കർത്താവ് നമുക്ക് ചെയ്ത നന്മകളെ നാം പ്രസ്താവിക്കുകയാണ്. സഭയിൽ നമ്മൾ പ്രസ്താവിക്കുകയാണ്. ദൈവം എനിക്കിത് ചെയ്തു തന്നു, ഞാൻ ദൈവത്തോട് അപേക്ഷിച്ചു, എനിക്ക് ദൈവം ഇത് ചെയ്തു തന്നു എന്ന് ദൈവനാമത്തെ മഹത്വപ്പെടുത്തുന്നതാണ് സാക്ഷ്യം. ഈ സഭയിൽ അങ്ങനെ നല്ലൊരു സാക്ഷ്യം ഉള്ളത് കൊണ്ട് ദൈവത്തിന് ഞാൻ സ്തോത്രം ചെയ്യുന്നു. அதே மாதிரி நம்ம இன்றைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை நாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரியல இங்க எவ்வளவு பேர் நம்ம டெய்லி செய்திகளை நம்ம நியூஸ்ல பார்க்குறோம் அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் சீரியல் பார்க்கறதுக்கே டைம் இல்லை. எப்படி நியூஸை போய் பார்க்கறது கேட்கக்கூடாது. ஏன்னா சீரியலில் முன்னாடி உட்காந்தே நம்ம அநேக சிஸ்டர்ஸ் அழுதே அவங்க நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, ரொம்ப பேர், சிலவங்க சிரிக்கிறாங்க, சிலவங்க அழுகிறாங்க. இல்லை, அப்படி அதுக்கே டைம் இல்லை. அப்புறம் எப்படி பிரதர் நாங்கள் போயிட்டு நியூஸை பார்க்கறதுன்னு நிறைய பேர் சிலவங்க கேட்கலாம். ஆனால் இன்னைக்கு நியூஸை பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்தில் பயங்கரமான மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்குது. உலகத்தில் பயங்கரமான மாற்றம். அது டெய்லி ஒவ்வொரு மாற்றம் வந்துட்டே இருக்கு. டெய்லி எஸ்பெஷலி ட்ரம்ப் வந்த பிறகு உலகத்துல பயங்கரமான மாற்றம். பட் நம்மளுடைய வேதத்துல சொல்லி இருக்கின்ற பல காரியங்கள் அவர் தெரிஞ்சு செய்யறாரோ தெரியாம செய்யறாரோ தெரியல, ஆனா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, சிலவங்க சொல்லலாம் ட்ரம்ப் ஒரு கோமாளின்னு சொல்லலாம். ஆனா சிலவங்க சொல்லலாம் பயங்கரமான ஜீனியஸ். சிலவங்க சொல்லலாம் ஒரு ரொம்ப கருத்திற்கு பயப்பட்டு நல்ல ஒரு விசுவாசம் உள்ளவர்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிவர்த்தி ஆகி கொண்டிருக்கின்றது, பல காரியங்கள். அப்ப இன்னைக்கு பார்க்கும்போது யூதர்களுடைய 3வது தேவாலயம், 2 தேவாலயம் இருந்து அந்த 2 தேவாலயங்களும் இடிக்கப்பட்டாகிவிட்டது. இன்னைக்கு அவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில 3வது தேவாலயம் கட்டப்பட வேண்டும் எருசலேம்ல.
அது எங்க கட்டப்பட வேண்டும்? எருசலேம்ல இன்னைக்கு அலக்ஸா மாஸ்கும் கோல்டன் இதுவும் இருக்கிற அந்த அந்த இடைப்பட்ட பகுதியில வெயிலிங் வால்பாங்க. அந்த வெயிலிங் வாலுக்கு அதோடு சேர்ந்துதான் வந்துட்டு இந்த 3வது தேவாலயம் கட்டப்படும். அது எப்படி சாத்தியம்? அது சாத்தியமே இல்லை. இல்ல, அது சாத்தியமே இல்லை. ஏன்னா முஸ்லிம்ஸினுடைய 2 புனித தலங்கள் அங்க இருக்கு. யூதர்கள் வந்துட்டு அதனுடைய செவத்துல போய் இடிச்சு தண்டைய இது பண்ணிட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவர்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு பல இடங்கள்ல போயிட்டு பார்த்துட்டு வர்றாங்க. இந்த 3க்குமே ஜெருசலேம் வந்துட்டு 3 மதங்களுக்குமே வந்துட்டு ஜெருசலேம் ஒரு முக்கிய ஸ்தலமாக இருக்கின்றது. அப்படி முக்கிய ஸ்தலமாக இருக்கின்ற எருசலேமில் இந்த தேவாலயம் கட்டப்படுறதுன்னு யாராலையும், நான்லாம் அங்க பஹ்ரைன்ல இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அது அரபிகள், அங்கத்த பஹ்ரைனிகள், நான் சொல்லுவேன் இந்த தேவாலயம் அங்க கட்டப்படும் அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க ஒரு காலம் நடக்காது, ஒரு காலம் நடக்காது. அதை பத்தி அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்படி நடந்ததுன்னா உலகமே அழிஞ்சிரும் அப்படின்பாங்க. அந்த அளவுக்கு. எனக்கு ஒரு பலஸ்தீனிய ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரு அங்கேயே காசால இருக்கிறவர். அவர்கிட்ட எல்லாம் நான் பேசும்போது அவர் எங்கிட்ட சொல்லுவாரு, நடக்கவே நடக்காது வில்லியம், அதை பத்தி நீங்க சிந்திக்கவே வேண்டாம். அது நடந்ததுன்னா அரபுகளுடைய பிணம் தாங்க கிடக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு நாங்க வைராக்கியத்தோடு இருக்கோம், அதை நாங்க விடவே மாட்டோம் அப்படின்னு. இன்னைக்கு என்னாச்சு? எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. இன்னைக்கு பலஸ்தீனியர்களுக்கே நாடு இல்லாத நிலைமையில அவங்க காசால இருக்கிறவங்க போயிட்டு இருக்காங்க, தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு காசால இருந்து பலஸ்தீனியர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்ற ஒரு செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு. மிஸ்ரீம், அதாவது ஈஜிப்ட், எவ்வளவோ லட்சம் பேரை வந்துட்டு இங்கிருந்து பலஸ்தீனியர்களை அங்க கொண்டு போய் நாங்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சோமாலி, அதே மாதிரி ஆப்பிரிக்காவுடைய, நார்த் ஆப்பிரிக்கானுடைய அநேக பகுதிகளில் இருந்து பல கண்ட்ரிகளுக்கும் அவங்கள இங்கிருந்து பலஸ்தீனியர்கள் அங்க கொண்டு போய் அங்க வச்சுக்கலாம். இது வந்துட்டு இந்த அரபு, அதாவது பலஸ்தீனிகள் இருக்கின்ற அந்த பிரதேசம் வந்து அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அமெரிக்கா தான் வந்துட்டு அதனுடைய எல்லா கட்டுப்பாடுகளையும் இது பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அமெரிக்காங்கும் போது அரபுகளுக்கு ஒன்றும் பேச முடியாது. ஆனா இஸ்ரேல் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஆனா கர்த்தர் சில வழிகளை திறந்து கொடுப்பார். யாருமே எதிர்பார்க்கல ட்ரம்ப் வருவாருன்னு. ட்ரம்ப் வந்துட்டாரு. பல காரியங்களை செய்கின்றார். சிலது பிடித்தமா இருக்கு, சிலது பிடித்து இல்லாமல் இருக்கு. பல காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனா அதுல மெயினானது இந்த எருசலேம் 3வது தேவாலயம் கட்டப்படும் அப்படிங்கிற ஒரு இது. ஆனா ஆல்ரெடி தொடங்கியாச்சு. இதெல்லாம் இவ்வளோ வருஷங்களுக்கு முன்பாகவே The Third Temple Institute என்று ஜெருசலேம்ல முதல்லயே தொடங்கி அவங்க எல்லாமே, அதாவது நம்ம இங்க பழைய ஏற்பாடு பார்க்கும்போது அந்த பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த தேவாலயத்துக்கு வேண்டிய அந்த சாமானங்கள், அது அவர்கள் எல்லாமே, எல்லா இதுமே வந்து ரெடி இங்க. ஓகே, அந்த பலி கொடுக்க வேண்டிய அந்த பசுக்களும் வந்து ரெடி, எல்லாமே ரெடி, சகலத்தையும் அங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இனி என்ன, அங்க கட்ட வேணும், அவ்வளவுதான். ஆல்ரெடி இஸ்ரேலுடைய தலைநகரமாக எருசலேம் அறிவிக்கப்பட்டு விட்டது. இவ்வளவு காலம் வந்துட்டு எருசலேம் தலைநகரம் அல்ல, இஸ்ரேலினுடைய தலைநகரமாக இல்லை. ஆனா இன்னைக்கு இப்போ வந்துட்டு ஆல்ரெடி அவங்க வந்துட்டு இஸ்ரேலுடைய தலைநகரமாக ஜெருசலேமை சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி ஆக்கியாச்சு. இனி இந்த எருசலேம் வந்துட்டு தலைநகராக இருக்கும்போது அரபிகள் என்ன சொல்றாங்க, இல்ல எருசலேமும் எங்களுக்கு தலைநகராக வேண்டும், 2 பேத்துக்குமே. ஓகே, அப்ப ஈஸ்ட் ஜெருசலேம், வெஸ்ட் ஜெருசலேம், எருசலேம் 2 கூறா போட்டு ஒரு கூர் இஸ்ரேலுடைய தலைநகரமாகவும் இன்னொரு கூர் வந்துட்டு பலஸ்தீனியர்களுடைய தலைநகரமாகவும் ஆக்கிடலாங்கிறது தான் இவங்களுடைய அரபுகளுடைய பலஸ்தீனியர்களுடைய திட்டம். ஆனா ட்ரம்ப் சொல்றாரு அந்த வேலையே இல்லை, இஸ்ரேலும் சொல்றதுதான் இல்ல, ஒரே ஒரு எருசலேம், 2 எருசலேம் கிடையாது, ஒரு எருசலேம். அந்த ஒரு எருசலேம் இஸ்ரேலுடைய தலைநகரமாக இருக்கும்.
அதுதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த எருசலேம்ல தான் வந்துட்டு தேவாலயம் கட்டப்பட வேண்டும் அல்ல. முதல் காலங்கள்ல நம்ம வாசிக்கும் போது தேவனுடைய ஆலயம், எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயமாக இருந்தது இல்ல. தேவனுடைய ஆலயத்துல அவங்க நம்பினது என்னன்னா, எருசலேம் தேவாலயத்துல தேவன், யெகோவாகிய தேவன், அவர் எப்பவுமே அங்க தங்கி இருந்து அது அவருடைய புனித ஸ்தலமாக இருந்தது அப்படிங்கிறது அவங்களுடைய விசுவாசம். அவங்க மற்ற எல்லாவற்றை விட எருசலேம் தேவாலயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்துவே தான் இந்த உலகத்துல வந்து தான் சொன்னாரு, என்னுடைய சரீரம், தன்னுடைய சரீரத்தை காண்பித்து சொல்கின்றார், இந்த தேவாலயத்தை நான் என்ன பண்ணுவேன், மூன்றாம் நாளில் நான் உயிர்த்து மரித்து, நான் மூன்றாம் நாள் இடித்து, இதை வந்துட்டு 3 நாளில் எழுப்புவேன். அவங்க கேட்கிறாங்க, எப்படி இது சாத்தியம்? ஒரு 40 வருஷமா கட்டின இந்த தேவாலயத்தை நீங்க ஒரே இடிச்சு இது திரும்ப 3 நாள் நீங்க கட்டுவீங்கன்னா எப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஆச்சரியமா கேட்டாங்கல்ல. அப்ப அவங்களுடைய சிந்தனை வந்துட்டு அந்த தேவாலயம் இருக்கின்ற அந்த இடம் தேவனுடைய வீடு, அந்த தேவனுடைய வீடு தான் புனித ஸ்தலம். அதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. அப்ப அந்த புனித ஸ்தலத்துக்கு தான் அவங்க வந்துட்டு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அப்ப தேவாலயம் இருந்தால் இஸ்ரவேலர்கள் எல்லாற்றிலையும் வெற்றி, இல்லாவிட்டால் இஸ்ரவேலர்களுக்கு தோல்வி அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருந்தது. அந்த சிந்தனை எல்லாம் இன்னைக்கு போச்சு. இன்னைக்கு தேவாலயம் இல்லாமையே கர்த்தர் தன்னுடைய பலத்தினால் இஸ்ரவேலை வெற்றியடை செய்ய முடியும் என்று காண்பித்து கொடுத்தார். இன்னைக்கு அவங்களுக்கு இஸ்ரவேல்ல தேவாலயம் இல்லாவிட்டாலும் தங்களுக்கு ஜெயம் உண்டு, கர்த்தர் தங்களோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் பழைய ஏற்பாட்டின்படியாக அவர்களுக்கு அந்த தேவாலயம் வர வேண்டும். தேவாலயத்தில் என்ன செய்யணும்? அவங்க அந்த பலியை கொடுக்க வேண்டும் தான். அந்த மாட்டை கொண்டு வந்து அங்க பலியை கொடுக்க வேண்டும். பலியை கொடுக்கும் போது மட்டும்தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு, கர்த்தராகிய மெசியா திரும்ப வருவார், கர்த்தராகிய மெசியா திரும்ப வருவார் என்கின்ற அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஏதுவாக அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருடைய தேவாலயத்தை அவர்கள் கட்ட ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி, எவ்ரிதிங் இஸ் ரெடி, எனிதிங் பி பில்டட், கன்ஸ்ட்ரக்டட், அவ்வளவுதான். அந்த நிலையில தான் அங்க இருக்காங்க இல்ல. அப்ப அவங்கள பொறுத்தளவு அவங்களுடைய தேவனுடைய வீடுங்கிறது ஒரு ஆலயம் தான், கட்டடம். நம்மை பொறுத்தளவு கட்டடத்துக்கு பிரதானியம் கிடையாது இல்ல. நம்மளை பொறுத்தளவு கட்டடத்துக்கோ அதுக்கு நம்மளுக்கு பிரதானியம் கிடையாது. நம்மளுக்கு கர்த்தர் தான் நம்மளுடைய ஆலயம். அவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் உங்களில் தங்கியிருப்பேன் என்றுதான் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் தான் இன்றைக்கு வாழ்கின்ற நாம் தான் என்ன தேவாலயமாக இருக்கின்றோம். நம்மை தான் அவர் வாசம் செய்கின்றார் இல்ல. அப்படிதான் நம்ம வேதம் சொல்கின்றோம். நம்மளுடைய ஜஸ்ட் ஒரு சிந்தனைக்காக ஆதியாகமம் 31:30, ஆதியாகமம் 31:30. இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சியினால் நீ புறப்பட்டு போகிறதினால் போகலாம். போதும், அது மட்டும் போதும். இங்க லாபான் யாக்கோபை நோக்கி சொல்கின்றது இல்ல. உங்களுக்கு தெரியும், இந்த கதை தெரியும். யாக்கோபு தன்னுடைய 2 மனைவிகளையும் மறுமனையாட்டிகளையும் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் எடுத்து அங்கிருந்து லாபானிலிருந்து தப்பிச்சு போகும்போது லாபான் யாக்கோபின் இடத்தில் கேட்கின்ற கேள்வி இது. இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சியினால் நீ புறப்பட்டு போகிறதுனால போகலாம். அப்ப யாக்கோபு எங்க போறாரு? இசகாக்கினுடைய அவர் இருக்கின்ற அந்த ஊருக்கு போறாரு. இங்க வந்துட்டு சிரியால இருந்தாரு. லாபான் சிரியாக்காரர். சிரியாவிலிருந்து யாக்கோபு தன்னுடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, ஒட்டகங்கள், ஆடுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, மனைவி, மறுமனையாட்டி, குழந்தைகள் எல்லாவற்றையும், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எங்க போறாரு? தன்னுடைய தகப்பன் வீடாகிய கானானுக்கு நேராக போகின்றார். கானானுக்கு நேராக போகின்றார். அப்பொழுதுதான் அங்க வந்துட்டு லபான் இந்த கேள்வியை கேட்கின்றார். உனக்கு வேணா போலாம் இல்ல, ஆனா உன்னுடைய மனைவி யாருது? என்னுடைய
குழந்தைகள் இல்ல, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு உனக்கு உண்டானது எல்லாம் வந்துட்டு எனக்கு என்னுடையது அப்படிங்கிற இதெல்லாம் வந்துட்டு லாபான் வந்துட்டு யாக்கோபை நோக்கி கேட்கின்றார். ஆனா கர்த்தர் லாபான் இடத்தில் பேசுகின்றார். என்ன பேசுகின்றார்? யாக்கோபோட நீ என்ன பண்ணக்கூடாது, அவனோட விளையாட வேண்டாம். ஏன்னா அவன் என்னுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை யாக்கோபு. அப்ப அந்த கர்த்தருடைய பிள்ளைகளோடு யாரும், உலகத்தார் யாருமே என்ன விளையாட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அவங்களோடு பகை கொள்ளவோ அவர்களை எதிர்த்து நிற்கவோ உலகத்தார் யாராலையும் முடியாது. இப்ப லாபான் என்ன பண்றான்? எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கின்றார். யாக்கோபு சொன்னபோது யாக்கோபு தன்னுடைய 2 மனைவிகளையும் பிள்ளைகளை எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போகின்றார். அல்ல, அது கானான் தேசம். நம்ம பாடுவோம், ஓ கானான் தேசமே. இதே ஒரு பாட்டு உண்டல்ல, மலையாளத்துல ஒரு பாட்டு உண்டல்ல பிரதர், கானான் கானான் தேசமே அதே இனிக்குள்ள ஒரு அவகாசமே. அது நம்மளுடைய அவகாசம்னா நம்மளுடைய என்ன, நம்மளுடைய சுதந்திரம், நம்மளுடைய சுதந்திரமாக அந்த பாட்டு வேணா அந்த லைன் மட்டும் பாடிடலாம். அதுதான் அழியாத ஒரு அவகாசம். அதாவது மலையாளத்துல சொல்லும்போது அதுதான் நம்மளுடைய நித்திய சுதந்திரம். அந்த கானான் தேசம்தான். அந்த கானான் தேசத்தை நோக்கி யாக்கோபு புறப்பட்டு போகின்றார். நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். நம்மளுடைய வாழ்க்கையும் எல்லாத்தையும், குடும்பம் எல்லாத்தையும் எடுத்து கானான் தேசம், பரதேச யாத்திரை இல்ல, பரதேச யாத்திரை. அந்த பரதேச யாத்திரையத்தான் இங்க என்ன சொல்லியிருக்கு? சுதந்திரம்னு. நம்ம என்ன சொல்றோம்? பரதேச யாத்திரை. அந்த பரதேச யாத்திரை இங்க பார்க்கும்போது சுதந்திரம், நித்திய சுதந்திரம், மகிழ்ச்சியினுடைய தருணம். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு, இங்க பார்க்கும்போது ஒரு இது, அது ரொம்ப, ஆனா இங்க பார்க்கும்போது மகிழ்ச்சி இல்ல, நித்திய சுதந்திரம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. எப்படி? அப்ப அந்த யாக்கோபு நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்றார்? ஒரு தடியோடு நான் என்ன பண்ணேன்? யோர்தான் கடந்து வந்தேன் இல்ல, ஒரு தடியோடு நான் வந்தேன். அந்த தடி எதற்காக? ஊனி நடப்பதற்காக. தன்னைத்தானே, தன்னுடைய அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு போகும்போது, அந்த பாலைவனத்துல, வனாந்தரத்துல அவர் பயணம் பண்ணும்போது, அவர் தனியாக போகும்போது தனக்கு ஊன ஒரு தடியை தான் கொண்டு போனார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணும் இல்லாம போனாரு. ஆனா திரும்ப வரும்போது, யோர்தான் கடந்து வரும்போது எப்படி இருந்தார்? தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், பெரிய செல்வந்தனாக, ஒரு சீமானை போல, செல்வ சீமானை போல நடந்து வந்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யாக்கோபுடைய வாழ்க்கையாக இருந்தது. இப்ப நம்மளுடைய கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கார்? நான் உங்களுக்காக என்ன பண்றேன்? ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுகின்றேன். யோவானுடைய சுவிசேஷம் 14:1 முதல் 3 வரை உள்ள வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? உங்கள் இதயம் என்ன கலங்காதிருப்பதாக, உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஏன்னா கர்த்தர் பூமியில் இருக்கார். இந்த உலகத்துல ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்,
என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகின்றேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கின்ற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். கர்த்தர் நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுகின்றார். இன்றைய கடைசி காலங்களில் நாம் இருக்கும்போது, கடைசி காலம்னா உலகத்தின் அழிவில்லை, நான் முதலியே சொல்லியிருக்க, உலகத்தினுடைய அழிவல்ல, இந்த காலத்தினுடைய கடைசி, அதாவது ஏஜ், எண்ட் ஆஃப் த ஏஜஸ். அப்ப இன்றைக்கு கடைசி காலத்துல நாம் இருக்கோம். இந்த கடைசி காலத்துல நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு சொன்னது, உங்களுக்காக ஒரு வீட்டை என்ன செய்ய போற, ஆயத்தம் பண்ண போகின்றேன். அநேக வாசஸ்தலங்கள் உள்ளது என்னுடைய பிதாவுடைய வீடு. அந்த ஆயத்தம் பண்ணப்பட போகின்ற இடத்துல உங்களுக்கும் கண்டிப்பாக, எப்படி நாம் இந்த பாட்டை பாடினோம், கானான் தேசம், எப்படி அந்த கானான் தேசமோ அப்படிப்பட்ட ஒரு கானான் தேசத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ண போகின்றார். இல்ல, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அல்ல, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. நம்ம இந்த உலகத்துல வாழும்போது கஷ்டங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு, மோசம் எல்லாமே உண்டு. இங்க என்ன சொல்லியிருக்கார், நீங்கள் உங்களுடைய இதயங்கள் கலங்காதிருப்பதாக, உங்களுடைய இதயங்கள் கலங்காதிருப்பதாக. அப்ப நம்ம யாரை பத்தி, ஒன்னை பற்றி நம்ம கலங்க வேண்டாம். சிந்தனை பாரங்கள் எல்லாம் வேண்டாம். நம்முடைய முகம் எப்படி இருக்கணும், மோசையினுடைய முகத்தை போல பிரகாசம் உள்ள முகமாக இருக்க வேண்டும். இல்ல, இங்க வாசிக்கும் போது அந்த அறை அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கும் போது அதுக்கு என்ன தேவையில்லை, வெளிச்சமே தேவையில்லை. இல்ல, அதுக்கு வெளிச்சமே தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசுவே அதில் வெளிச்சமாயிருக்கின்றார். இப்ப நம்மளுடைய வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நம்ம இந்த இருட்டுல, எவ்வளவுதான் இருட்டுல நடந்தாலும் அந்த இருட்டுக்கும் என்ன பண்றார், ஒளியை தருகின்றவர் நம்முடைய கர்த்தர். நம்ம எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம். பாரங்கள் நம்ம தலையில் எடுத்து வைக்க வேண்டாம். நம்மளுடைய பாரங்களையும் நம்முடைய சுமைகளையும் நம்மளுடைய எல்லாம் கர்த்தர் மேல் வைப்போம், அவரை எடுத்துக்கொள்வார். அதே மாதிரி நம்ம வாசிக்கும் போது யோவானுடைய சுவிசேஷம், ஜான் காஸ்பல் 11:33 and 35. அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து இயேசு கண்ணீர் விட்டார். பாருங்க, இங்க பார்க்கும்போது அங்க மரியாளுடைய வீட்டுல அங்க போய் கர்த்தர் லாசருடைய அந்த மரணத்தை அங்க இது பண்ணி போகும்போது அங்க மரியாள் அழுகிறதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுகிறதையும் கண்டு என்ன பண்றாரு, ஆவியிலே, அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஆவியிலே அவர் கலங்குகின்றார், ஆவியிலே கலங்குகின்றார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு உண்டா? நம்மளுடைய சிநேகிதன், நம்மளுடைய பரிச்சயக்காரர்கள், நம்மளுடைய உறவினர்கள், அவர்களுக்கு ஏதோ ஒண்ணுன்னா நம்ம ஆவியில கலங்கியிருக்கோமா? நம்மளுடைய சகோதரர்கள், சபை விசுவாசிகள், ஏதோ ஒண்ணா நம்ம சபையில நம்ம கலங்கியிருக்கோமா? ஜெபம் பண்ணியிருக்கோமா? அம்மா பிஎஸ்ஜியில் அவங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போன போது நம்ம ஜெபிச்சு இருந்தோமா? அவங்களுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது, நம்மளுடைய உள்ளத்துல, நம்மளோட ஆவியில நாம் ஜெபிச்சிருந்தோமா? ஒரு குறையும் வரக்கூடாது. கர்த்தரை அங்க போகும்போது ஒரு குறைவில்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நம்ம எல்லாமே ஜெபிச்சுட்டு இருந்தோம். இல்ல, நம்ம அங்க பிரசன்ஸ் முடியணும் வேண்டாம். ஆனா நம்மளுடைய உள்ளத்துல நம்ம தேவனை நோக்கி கேட்கும் போது கண்டிப்பாக நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். இல்ல, அவர் அப்படிப்பட்ட தேவன், நம்மளுடைய தேவன். நாம் வந்துட்டு அவர் அன்பே உருவான தேவன். இல்ல, அப்படிப்பட்ட தேவன். அவர் என்ன சொல்ற, இயேசு கண்ணீர் விட்டார். அவர் கலங்கிறது மட்டும் இல்ல, ஆவியில கலங்கிறது மட்டும் இல்ல, என்ன பண்றார், கண்ணீர் விடுகின்ற தேவன். நமக்காக, நம்மளுடைய காரியங்களுக்காக, நம்மளுடைய குறைகளுக்காக கண்ணீர் விடக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அப்பேற்பட்ட தேவனை பெற்ற மக்கள் நாம் எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இல்ல, நம்மளுக்காக தேவன் உண்டு. நம்மளுடைய பாரங்களை நாம் எடுக்க வேண்டாம். நம்மளுடைய பாரங்களை நாம் அவருக்கு நேராக வைப்போம். அவர் நமக்காக அழுவார். நமக்காக, நம்முடைய காரியங்களுக்காக, நம்மளுடைய பாரங்களை சுமக்கக்கூடிய நம்முடைய தேவன் அவர் பார்த்துக் கொள்ளுவார். இல்ல, அதுதான்
யோவானுடைய ஜான் Gospel 12:27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பாருங்க, இங்க பார்க்கும்போது கர்த்தரை காண்பித்து கொடுக்கக்கூடிய அந்த நேரம் இல்ல, கர்த்தராகிய இயேசுவை யூதாஸ் காண்பிக்க கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல அவர் என்ன ஆவியிலே என்ன பண்றார்? கலங்குகின்றார். ஆவியிலே கலங்கி யூதாஸ் காட்டி கொடுப்பான் என்று அவருக்கு தெரியும். இருந்தும் கூட அவர் ஆவியிலே கலங்குகின் பிதாவான தேவனை நோக்கி கேட்கிறார். இல்ல, இந்த வேளையிலிருந்து என்னை நீக்கும், ஆனா என்னுடையதல்ல, உம்முடைய விருப்பம், உம்முடைய விருப்பத்தின்படியே எல்லாமா கடவுள் என்று சொல்கிறார். இல்ல, அதுதான் அது காலத்துக்கும் வேளைக்கும், அதாவது டைமுக்கும் யுகத்துக்கும், இந்த ஏஜஸ், இதுக்கு அப்பாற்பட்டவர் தேவன். அந்த அப்பாற்பட்ட தேவன் ஒரு மனிதனாக, சாதாரண மனிதனாக இந்த பூமியில கடந்து வந்து இந்த நேரத்துக்கும் டேட்டுக்கும் டைமுக்கும் உட்பட்டு என்ன பண்றாரு? உட்பட்டு நம்மளால இமேஜினே பண்ண முடியாதெல்லாம். அதாவது நம்ம சயின்ஸை படிக்க படிக்க என்ன ஆகுதுன்னா, சயின்ஸ் வந்துட்டு வேதத்தோடு சேர்ந்து போக ஆரம்பிக்குது. இப்ப முதல்ல வந்துட்டு ஒரு இந்த ட்ரெயின் போற மாதிரி, எப்படி ஒரு தண்டவாளம் இப்படி போச்சுன்னா இப்படி போய் கவர்ற மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, சயின்ஸ் ரெண்டு தண்டவாளம் சேர்ந்து ஒரே இதுல போற மாதிரி ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு. அந்த அளவுக்கு சயின்ஸ் வந்துட்டு தேவனை பற்றி, இன்னைக்கு மனிதன் வந்துட்டு மற்ற கிரகங்கள்ல உயிர் இருக்கா, எங்க தேவன் அப்படின்னு அவன் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? தேடிட்டு இருக்கான். அப்படி தேடிட்டு இருக்கும்போது இன்னைக்கு சயின்ஸ் சொல்வது பல காரியங்களை சொல்லுகின்றது. தேவன் இருக்கின்றாரா? ஏன்னா முதல்ல இந்த பிக் பேங் பாங்க, அந்த பிக் பேங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிக் பேங் இல்ல, பிக் பேங் தமிழ்ல என்ன பிரதர்? பெருவெளி வெடிப்பு. தமிழ்ல சொல்ல அதாவது புரியவே புரியாது. பெருவெளி வெடிப்புன்னெல்லாம் சயின்ஸ்ல நமக்கு தெரியும், பிக் பேங்லாம் இல்ல. இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த பிக் பேங் வர்றதுக்கு முன்னாடி சூன்யமானது ஒண்ணு இருந்தது. சூன்யமாக சயின்ஸ்ல அப்படி சொல்லும் போது, வேதத்துல என்ன சொல்லுது? ஒன்றுமில்லாத காலம், வெறுமை. வெறுமையிலிருந்து தேவன் என்ன பண்றாரு? சிருஷ்டித்தார். வெறுமையிலிருந்து சிருஷ்டித்தார். வெறுமையிலிருந்து தேவன் சிருஷ்டித்தார். ஆனா சயின்ஸ் கொஞ்சம் கூடி இது பண்ணி ஒண்ணும் இல்லாட்டி ஒண்ணுமே இல்லாத காலத்துல தான் அப்படி, அதுக்கு பிற்பாடுதான் வந்துட்டு இந்த பிக் பேங் எல்லாம் வருது. அப்ப இந்த பிக் பேங் வர்றதுக்கு முன்னாடியே என்ன, ஏதோ ஒண்ணு இருக்கு. திடீர்னு இந்த பிக் பேங் வந்து படார்னு அடிச்சது இல்லை. ஆனா அதுக்கு முன்பாகவே தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார். இல்ல, அப்ப தேவன் நம்மேது கொண்ட அன்பு, நம்மை சிருஷ்டித்து, இன்னைக்கு பிரதர் சொன்னாரு, நம்மை சிருஷ்டிச்சது என்ன? தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். மனிதனை சிருஷ்டித்த போது தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். தன்னுடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். இல்ல, தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்து தன்னுடைய ஆவியை, மனிதன் ஜீவாத்மாவா, நம்மெல்லாம் ஜீவாத்மாவா கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது, கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு கரிசனமாக இருப்பார். அவ்வளவு அவருடைய அன்பை பற்றி நம்ம சொல்ல போனா நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது அவருடைய அன்பை. அப்பேற்பட்ட அன்பு அவருடைய அன்பு. அந்த அன்பை நாம் அனுபவித்து அறிய வேண்டும். என்னுடைய கையில ஒரு லட்டு இருந்ததுன்னா, அந்த லட்டை நான் சாப்பிட்டாதான் அதனுடைய லட்டினுடைய ருசி தெரியும். லட்டை பார்த்துட்டு இருக்கலாம். அதே மாதிரிதான் நான் ருசித்தறிய வேண்டும். கர்த்தருடைய அந்த அன்பை, அந்த கிருபையை நான் என்ன ருசித்தறிய வேண்டும். ருசித்தறியும் போதுதான் கர்த்தரோ இவ்வளவு அன்பு, இவ்வளவு கிருபை உள்ளவரா, இவ்வளவு நம்ம இது பண்ணிட்டு ஆராதனையில நம்ம எல்லாம் ஒண்ணுமில்லாம இருந்தோம். ரொம்ப குப்பைகளாக இருந்தோம். அந்த குப்பைகளாக இருந்த நம்மை இன்றைக்கு தேவனுடைய பந்தியில கொண்டு வந்து உட்கார வச்சு நம்மளை அழகுபடுத்தினார். பரிசுத்தமுள்ள குழந்தைகளாக, பரிசுத்தமுள்ளவராக நம்மை அழகுபடுத்தினார். இன்றைக்கு அந்த பரிசுத்தவான்கள் என்ற பதவியோடு நம்ம இந்த கர்த்தர் மேசைக்கு முன்பாக வந்து அமர்ந்து அந்த பந்தியில் நம்ம பங்கு கொள்கின்றோம். இவ்வளவு பெரிய பாக்கியம் அது, எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்பேற்பட்ட பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா?
அடுத்ததாக நம்ம வாசிப்போம். ஜான் காஸ்பல் 13:21. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சாட்சியாக சொன்னார். பாருங்க, இங்க கர்த்தர் அதுக்கு முன்னால வசனத்தை நம்ம வாசித்த போது என்ன சொல்றாரு? இங்க 12:27, இப்பொழுதும் என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். இந்த டைம்குள்ள வந்ததே, இந்த பூமிக்கு வந்ததே இதற்காகத்தான். அப்புறம் 13ல அவர் சொல்றாரு, ஜான் காஸ்பல் 13:21, இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன் சாட்சியாக சொன்னார். கர்த்தரை காண்பிக்க ஒருத்தன் அந்த ரெடி இல்ல, யூதாஸ் ரெடி. அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஆவியில கலங்குகின்றார். ஆவியில கலங்கி என்ன சொல்றார்? உங்களில் ஒருவர் என்னை காட்டிக் கொடுப்பான். பாருங்க, எல்லா சீடர்களும் உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கர்த்தர் அப்படி சொல்லும் போது அந்த மற்றுள்ள சீடர்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கர்த்தர் இங்க ஆவியில கலங்குகின்றார், இருந்தாலும் அங்க மற்ற சீடர்களுக்கு, மற்ற அப்போஸ்தலர்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் சொன்ன போது என்னை ஒருத்தன் உங்கள் இருக்க ஒருத்தன் காண்பித்து கொடுப்பான் என்று சொல்லும் போது மற்ற சீடர்கள் எல்லாம், நானா நானா நான் காண்பேன், இல்ல இல்ல இல்ல, நான் ஒரு காலம் காண்பிக்க மாட்டேன், நான் கர்த்தரோடு வைராகியத்தோடு இருப்போம். இங்க கர்த்தர் சொல்லி, உங்களில் ஒருவன் என்னை காண்பித்து. நம்மளுடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை காண்பித்துக் கொடுக்கின்ற நல்ல முறையில் இருக்கோமா? சாட்சியுள்ள கர்த்தர் பிள்ளைகளா இருக்கோமா கர்த்தருக்கு? அதெல்லாம் கர்த்தரை காண்பித்து கொடுக்கின்ற பிசாசுக்களாக நம்ம வாழ்கிறோம். பரிசுத்தவான்களுடைய அந்த டைட்டில்ல நாம் என்ன பண்ணோம்? எப்படி இருக்கோம்? நம்மளுடைய சாட்சி எப்படி இருக்கு? ஒரு பரிசுத்தவான்களுக்குரிய வாழ்க்கையாக இருக்கா? கர்த்தரை காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு சண்டாளனாக, ஒரு யூதாஸாக நம்முடைய வாழ்க்கை இருக்கா? கர்த்தர் நம்மளை உன்னிப்பாக கவனிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நமக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது. நான் என்னங்கிறது வந்துட்டு என்னுடைய மனைவிக்கும் கூட தெரியாது, என்னுடைய குழந்தைகளுக்கு தெரியாது, இல்ல என்னுடைய சிநேகிதர்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது நான் செய்யக்கூடிய ரகசிய பாவங்கள். இதுதான் கர்த்தரை காண்பித்து கொடுக்கக்கூடிய அந்த செய்கை. என்னுடைய பாவங்கள், என்னுடைய ரகசிய பாவங்கள், அந்த ரகசிய பாவங்கள் யாருக்குமே தெரியாது. எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த தெரியும் அந்த பாவம் என்னன்னு, அல்லது உங்களுக்கு மட்டும்தான் அந்த பாவம் என்னன்னு தெரியும். பார்க்கும்போது எல்லாமே பரிசுத்த வேஷம் தரித்த என்னவா இருக்கும்? ஓநாய்க்களாக இருக்கலாம். ஆனா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நம்மை சோதித்தறிவதற்காகத்தான் நமக்கு அப்பத்தை எடுத்து அந்த திராட்சை ரசத்தை இது பண்ணும்போது நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும் என்று சொல்கிறது. நான் எப்படி இருக்கேன்? கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்குடைய ஒரு சிஷ்யனாக, சீடனாக, பரிசுத்த உள்ளவனாக நான் இருக்கிறேனா? அவருக்கு சாட்சியுள்ள மகனாக இருக்கின்றேனா? அல்லது பிசாசு பிடித்தவனாக, பாவம் செய்கின்றவனாக, அசுத்தம் உள்ள மனிதனாக வந்து தேவனுக்கு விரோதமாக நின்று தேவனை காண்பித்துக் கொடுக்கின்ற அசுத்த சாட்சியாக நிற்கின்றன. ரொம்ப முக்கியம். பலருக்கும் தெரியாது. இந்த மேசையில நம்ம அதுக்காகத்தான் அப்போஸ்தலன் பவுல் அவர் சொல்றாரு, ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. உங்களில் அநேகர் என்ன இங்க நித்திரை அடைந்திருக்கின்றீர்கள், உங்களில் அநேகர் நித்திரையும் வியாதியும் அடைந்திருக்கின்றீர்கள். அநேகர் பாருங்க, இந்த கர்த்தர் மேசையில, இந்த கர்த்தருடைய இந்த மேசையின் மேல நம்ம கை வைக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்? சுத்தமா, பரிசுத்தமா இருக்கணும். நம்மளுடைய குற்றங்கள் ஏதோ இருந்தோ அதெல்லாம் எடுத்து வெளியில வீசி பரிசுத்த உள்ள வாழ்க்கை, பரிசுத்த உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து சாட்சியாக நம்ம இருக்க வேண்டும். அதுதான் இந்த தேவன் இந்த கடைசி காலத்துல தேவன் விரும்புகிறது தான். என்னை 3 4 பேர் என்னுடைய நாமத்தில் எங்க கூடி வந்திருக்கின்றோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன் என்றால் அந்த பரிசுத்த தேவன்
நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். அப்ப நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்த உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சபைக்கு கடந்து வர வேண்டும். நாம் தேவனை நம்ம வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. நாம் என்ன பண்ணணும்? தேவன் வருவதற்கு முன்பாகவே நம்ம எங்க இருக்கணும்? சபையில் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? அநேகர் ஓகே, ஏதோ ரீசன் இருந்ததுன்னா there is no objection. கர்த்தர் தெரியும், அவருக்கு தெரியும். மனிதர்களுக்கு தெரியாத அவருக்கு தெரியும். ஆனா நம்ம ஜெபிக்கணும். கர்த்தாவே இப்படி ஆயிடுச்சு, அடுத்த வாரம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வரக்கூடாம நீங்க தான் காத்துக்கொள்ளணும். அது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரி, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன பண்ணுங்க? கர்த்தரே அந்த பொருந்தனை பண்ணி கர்த்தர் இந்த ஆலயத்தில் உள்ள வரக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? உள்ள வந்திருக்கணும். அவருக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. சொன்னாரு, இங்க 5 சர்ச் இருக்கு. முதல் சர்ச் இது. முதல் சர்ச். நம்மை நாமே கேட்போம். நான் எவ்வளவு வேற இங்க கொண்டு வந்திருக்கேன்? இவ்வளவு வருஷத்துல நான் ஒரு ஆத்மாவை நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த சர்ச்சில். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் இருப்போம் இல்ல இங்க. இந்த 25 பேரோ 30 பேரோ இதுல ஒவ்வொருத்தரும் அவங்களே கேட்கட்டும், நான் இந்த சர்ச்சுக்கு தேவனுடைய ஆலயத்துல ஒரு ஆத்மாவை நான் கொண்டு வந்திருக்கேன். இதைத்தான் தேவன் பார்ப்பது. நம்ம அலங்காரத்தையோ ஆடையோ ஆபரணத்தையோ இல்ல. இது ஒன்னும் கர்த்தர் பார்க்கறது இல்ல. நீங்க அங்க போகும்போது கர்த்தர் கேட்பது, என்ன கொண்டு வந்த? நீ பூமியில் இருந்த போது ஆராதித்தாய், ஸ்தோத்திரம் செய்தாய், தொழுது கொண்டாய். ஆனா ஒரு ஆத்மாவை முன்னால கொண்டு வர முடியல. நம்ம நாடகம் போட்டோம் போன இதுல, என்ன ஆகஸ்ட் 15th இல்ல, வெறுங்கையோட வருகின்ற ஆத்மாவை தேவன் விரும்புவதில்லை. ஒரு ஆத்மா கிட்ட நம்ம சுவிசேஷத்தை சொல்லி அந்த ஒரு ஆத்மாவை சபையில கொண்டு வந்தோமா? அப்படி இருந்தா இந்த சபை எப்படி இருக்கும்? வழிஞ்சு நிரம்பி இருக்கும். சபை வழிஞ்சு நிரம்பி அங்க வெளியிலையும் கூடி உட்கார்ந்து இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கை நம்மை கேள்விக்குறி. இன்றைக்காவது நம்ம மனதிருந்தோம். இது மனந்திரும்பும் நாளாக இருக்கட்டும். நம்மளுடைய கூட வேலை செய்யறவங்க, மற்றவர்கள், சிநேகிதர்கள், யாரு எங்க நம்ம ஒரு சின்ன ஆள்கிட்ட நம்ம போய் யாரா இருந்தாலும் பரவாயில்ல போய் பேசும்போது ஏதோ ஒரு இதுல கர்த்தருடைய நாமத்தை போட்டு அங்க சுவிசேஷம் சொல்லுங்க. அங்க போய் சுவிசேஷம் சொல்லுங்க. அநேகர் உண்டு இங்க, எனக்கு தெரியும். அநேகர் போய் சொல்றாங்க, எனக்கு தெரியும். ஆனா அதை நம்ம ஒரு சேலஞ்சாவே எடுத்துட்டு கர்த்தருக்கு பயபக்தியோடு அவருடைய ராஜ்யத்தை எதிர்நோக்கி நாம் இருப்போம். தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்.